இது விலையேற்றம் நைட்டாக ஏற்றுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுவும் பொருளாதாரம் இதில் இவங்க ஏற்றுறதுன்னா எல்லா பக்கமும் எங்களுக்கு ஏறுது. எங்களுக்கு சம்பளம் இது ஏறதில்ல. இது பெட்ரோல் இதுன்றது பால்லேருந்து தண்ணியிலேருந்து அரிசியிலேருந்து எல்லா பக்கமும் ஏறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது. இது சாமானிய மக்களை ரொம்ப பாதிக்குது. இதுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வண்டி ஓடாமல் எந்த விஷயங்களும் நடக்கிறதில்ல. அதுக்கு அரசாங்கம் பார்த்து மத்திய மாநில அரசுகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் டீசல் ஏறினா எல்லாருக்கும் பாதிப்பு தான் சார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பாதிப்பு தான். டூ வீலர் ஓட்டுறாங்க, அத்தியாவசிய பொருளாக ஏறும், காய்கறி ஏறும், விலைவாசி ஏறும், அரிசி பருப்பு எல்லாம் ஏறும், டீசல் ஏறும்போது எல்லாமே ஏற்றம் செய்யும். கஷ்டம் நல்லா இருக்கும். இன்றைக்கி பெட்ரோல் போட்டால் 1 லிட்டர் போட்டால் 100 ரூபா நினச்சி போட்டேன் நான். ஆனால் 3 ரூபாய் இருக்குதுன்னு எனக்கே தெரில. இப்போ இப்போ போட்டக்கப்புறம் தான் தெரியுது 3 ரூபாய் ஏறிக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கிட்ட இருந்ததே 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஏன் 3 ரூபாய்க்கு இல்லை எனக்கிட்ட. எப்படி சாதாரணமான உயிரோடு இருக்கிற மாதிரி தெரில. இப்போ எல்லாமே ஏறும் சார். இது இருக்குது இது இல்லைன்னு இல்லை. பெட்ரோல் ஏறினா எல்லாமே கனெக்டடு, எல்லாமே ஏறும். இப்போ காலையில் பெட்ரோல் போடலான்னு வந்தேன். 4 ரூபா ஏறி இருக்குது. பயங்கரமான எஃபெக்ட் ஆகிருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி எல்லா விலையும் ஏறி இருக்குது. இப்போ என்ன கேட்டாங்க, இப்போ இன்னும் நிறைய ஏற்றிட்டு இப்போ இந்த 4 ரூபா ஏற்றதுனால வண்டி வேலை, லாரி வேலை எல்லாமே ஏறப்போகுது. காய்கறி வேலை அடுத்தடுத்து ஏறப்போகுது. இப்போ ரைட்டாக ஹோட்டலில் ஏற்கனவே ஆல்ரெடி 10 ரூபா இந்த டீ எல்லாம் 15 ரூபா ஆகிடுச்சு. இப்போ 15 ரூபா வைக்கிறது இன்னும் ஜாஸ்தியாக போகிறாங்க. ஏற்கனவே பால் விலை ஏற்று தடுத்த மக்கள் எங்களை மாரி ஆளுங்க தான் சாப்பிட்றோம். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை பார்த்து பரிசீலனை பண்ணணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மோடி கவர்மெண்ட்டு. பெட்ரோல் விலை திடீர்னு ஏறுனதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு அநியாயம். இந்த மாதிரி திடீர்னு பெட்ரோல் விலை ஏற்றக்கூடாது. இது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, எல்லாத்துக்கும் கேடு பெட்ரோல் விலை ஏறினது.